யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 27 டிசம்பர் அன்னைக்கு திருவாதிரை ஆருத்ரா. ஸோ இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் 2023 ஜனவரி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு ஆருத்ரா வந்துடுது. டிசம்பர் இந்த வருஷத்து முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ஆருத்ரா. இந்த வருஷத்தில் 2 நம்ம கொண்டாடுறோம். ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருவாதிரையே வரல. 2025 ஜனவரியில் தான் திருப்பி திருவாதிரை ஆருத்ரா வருது. ஸோ இந்த வருஷத்தில் 2 கொண்டாடிட்டோம். அடுத்த வருஷம் ஒன்றுமே கிடையாது, அதுக்கும் அடுத்த வருஷம்தான். இது ஒரு அதிசயமான இதுவாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நடராஜ பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானும். நிறைய கதைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பாடலாமும் பாடியிருக்கேன். பட் இன்றைக்கி என்னுடைய தொண்டை இருக்கிற நிலையில் எனக்கு பாட முடியுமான்னு தெரியல. நான் ஒன்றாலும் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் பாடி காமிக்கிறேன். நீங்களே சொல்வேன், கஷ்டப்படாதீங்க வாமி வேண்டாம் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு இந்த தடவை தொண்டை இதுவும் ஆகிட்டு போனதுக்கு அப்புறமாவே கூட ஓரளவுக்கு பெட்டர் ஆகிருக்குன்னு சொல்லலாமே வழிய, என்னால் இன்னும் ஒரு தம் பிடிச்சி பாட முடியல. நிறைய சிரமங்கள் இருக்குது. பரவாயில்ல, எல்லாத்தையுமே நடராஜ சுவாமி சரி பண்ணி கொடுப்பார். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வழக்கம் போல் களி அண்ட் 7 காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். 7 இல்லை 9 இல்லை 11 அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது தான். முன்னாடியும் நம்ம நிறையா பண்ணி போட்டிருக்கோம் களி கூட்டெல்லாம். போன வருஷம் தாளக குழம்பு பண்ணி போட்டிருக்கேன். தாளக குழம்பு வேணுங்கிறவா தாளக குழம்பு பண்ணிக்கோங்கோ. இந்த 7 தான் கூட்டு வேணுங்கிறவா இதை பண்ணிக்கோங்கோ. இந்த 7 தான் கூட்டு வித் எரிச்சக்கறி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த எரிச்சக்கூட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்றைக்கி பண்ண ஆரம்பிக்கலாம். இது பச்சரிசி ஒரு அழகாக எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உணர வச்சு எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. ஆர் நீங்கள் இதை நல்லா ஈர துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கிறேன்னாலும் வறுத்துக்கோங்க. இது ஒரு அழகாக்கு. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதோட நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு ஆட் பண்ணுங்க. ஏன்னா வெறும் அரிசியில் பண்ணக்கூடாது, பச்சரிசியில் மட்டும்தான் இது பண்ணணும். இந்த களி வெறும் அரிசியில் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் போரும் பயத்தம்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இது நல்லா ப்ரௌன் ஆகிடுது அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை ஆட் பண்ணினா போரும். ஆனால் ஜஸ்ட் இது பொரிஞ்சுடுத்துனா போரும் அப்படின்ற மாதிரி களி பண்ணாதீங்கோ. அது அவ்வளோ தூரம் நல்லா வராது. ஆக்சுவலி ஏன்னா இது அரிசி வறுக்கிறச்சே ரொம்ப புகை வரும். அதனால நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த லெவலில் வறுத்து வச்சுட்டேன். இந்த லெவலில் இருக்கணும் செகப்பாக. கொஞ்சம் விட்டால் கருப்பாயிடுமோ அப்படின்ற லெவலில், இந்த லெவலில் இது செவந்து இருக்கணும் அரிசி. இந்த லெவல் வரைச்சே ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பையும் போட்டு 4 பெரட்டிட்டு எடுத்துருங்கோ. அதுக்கப்புறமா இதை நல்லா பவுடர் பண்ணிவிடுங்கோ. பவுடர் பண்ணுறதையும் நல்ல ஃபைன் பவுடரான்னு கேட்டேன்னா கொஞ்சம் தொட்டு பார்த்தேன்னா மைன்யூட் ரவை தெரியலாம், அதனால தப்பு கிடையாது. ஸோ இது இந்த மாதிரி லெவலில் வறுத்துக்கணும். பச்சரிசியை ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. ஸோ இது பச்சரிசி நம்ம வறுக்கிறோம். இது நம்ம இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துட்டு இது பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அதை பவுடர் பண்ணின்னு பார்க்குறேன். இப்போ நம்ம வெல்லம் பார்த்தேன்னா நான் 1க்கு 1.5 சொல்லியிருப்பேன், 1க்கு 1.25 சொல்லியிருப்பேன், 1க்கு 2ன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டேன்னா எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் 1க்கு 1.25 இல்லை 1.5 இருந்தால் போகும். எங்களுக்கெல்லாம் களி மைல்டு ஸ்வீட்டோடு இருக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இந்த 1.5 1.25 பண்ண போது நிறைய பேர் எனக்கு சொன்னது, மாமி எங்களுக்கு ஸ்வீட் போடல, இன்னும் ஸ்வீட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால்,
அதுக்கோசரம் லாஸ்ட் இயர் வீடியோவில் 1:2 அப்படின்ற ரேஷியோவில் நான் போட்டேன். உங்களுடைய சௌகரிய பிரகாரம் உங்களுக்கு எந்த லெவலில் ஸ்வீட் பிடிக்குமோ அந்த லெவலில் நீங்கள் 1:2 எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க, இல்லை 1க்கு 1.25 எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு அழாக்கு அரிசினா 1.25 அழாக்கு வெல்லம் ஆர் 2 அழாக்கு வெல்லம். இதுதான் அதுக்கான கரெக்டான இது சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய ஸ்வீட்டோட இதை பார்த்து நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. குழப்பறேன்னு சொல்லி நீ சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த வீடியோவில் இப்படி சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ அதனால தான் இதெல்லாம் தெளிவுபடுத்திடுறேன் நான். எங்களுக்கு 1க்கு 1.25 இருந்தால் போகும். ஸோ நாங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணினோம். நிறைய பேர் சொன்னதுனால 1க்கு 2 லாஸ்ட் டைம் போட்டேன். அதுவும் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. ஆனால் 1க்கு 2 1க்கு 3 போகாதீங்கோ. அது வந்து சாப்பிடவே முடியாது, களி மாதிரியே இருக்காது. அப்புறம் வேறு ஏதோ மாதிரி இருக்கும், சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். களிங்கிறது கொஞ்சம் கட்டி கட்டியாக உதிரியாக இருக்கணும் அங்கங்கே. ஸோ அது மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம 1 2 இதுக்கு இந்த கப்பாலே 1 கப் தண்ணி. இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி விடலாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டணும். வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி விடணும்னு பார்க்கலாம். ஸோ வெல்லத்தை நல்லா வடிகட்டியாச்சு. இவ்வளோ குப்பை இருக்க பாருங்க, நல்லா செஞ்சு வடிகட்டிடுங்க எல்லோரும். இதுவும் நல்லா ஜோராக பவுட்ரு பண்ணின்னு வந்தாச்சு. பவுட்ரு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் ரவையாக இருக்கும். ஸோ இந்த வெல்லம் திருப்பி கொதிக்கிறது. இதில் 2 அழாக்கு தண்ணி விட்டுடுறேன். முதல்ல வெல்லம் கரையிறதுக்கோசரம் 1 விட்டேன், அப்புறம் இப்போ 2 விட்டுருக்கேன். வெல்லம் கரைஞ்சி வெல்லம் ஒரு 1/2 கப் கிட்ட இருக்கும். ஸோ இது சரியாக இருக்கும். 3.5 கப்பு தண்ணி ஈஸி. இது 1 கப்புக்கு சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு ஈஸியாக தண்ணி விடுங்க. வெல்லம் கரைஞ்சதுன்னா அது ஒரு 1/4 கப் 1/2 கப்பு அப்படி ஏறிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 கப் தண்ணி கண்டிப்பாக வேணும். இதை வெளியில் கிளறிட்டு நம்ம ஒரு ஏனத்தில் வச்சு குக்கரில் வச்சு வேட்டில் வச்சு எடுத்துருவோம். ஒரு 2-3 விசில் நல்லா பொலன்னு வெந்துடும். இனிஷியலி எடுக்கிறதே களி வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற நல்லா ஜோராக உதிர்ந்துடும், புட்டு மாதிரி உதிரும் உங்களுக்கு. ஸோ இது கொதிக்கிறது. இதில் இன்னும் என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாகாலாம் ஆகணும்னு அவசியமே கிடையாது. வேறு எந்த கலர் இதுவும் நீங்கள் இதில் ஆட் பண்ணாதீங்கோ. இது அப்படியே வெல்லம் இதில் தான் இருக்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சு செவப்பான அரிசியில் இருக்கணும். இவ்வளோதான் இதோட இதுவே. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க ஏலக்காய் பொடி போடுறேன். நான் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட தேங்காய் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. புது தேங்காயாக இருக்கட்டும். சுவாமி நைவேத்தியம் சாப்பிட்டதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கோ. ஸோ இதெல்லாம் மாற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேனேன்னு நினைக்காதீங்கோ. புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும். நம்மளுமே சொல்லி கொடுக்கலன்னா இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்தாதான், இன்றைக்கி அவள் கேட்கலைன்னா கூட நாளைக்கு சொன்னாலே இதனால நம்ம பண்ணலாம். ஏன்னா அவளுக்கு லைஃப்பில் வந்து அப்பப்போ முன்னேறின்னு அடுத்த ஸ்டேஜ் போகிறச்சே தான் அவளை வந்து பிரச்சனைகள் தடுத்ததே தான். ஸோ சுவாமிகிட்ட வந்து அவளுக்கு இன்னும் நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக போகும். அப்படிங்கிறதே சுவாமிக்கு செய்கிறதுக்கு வந்து யாரும் தயங்காத இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துடணும் நம்ம குழந்தைகளுக்கு. நான் சொன்னேன் கேட்கலை அப்படின்றதோடு விட்டுறாதீங்கோ. நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பாக அவள் எல்லோரும் என்னைக்காவது ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவாள் எல்லாத்தையும். அது பகவானே அவளுக்கு நிர்ணயித்து இந்த நேரத்துலேருந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஸோ தண்ணி இது மாதிரி ஜோராக கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்க. டோட்டலாக இந்த வறுத்த ரவை இருக்கு இல்லையா, இதை இதில் ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சின்றுங்க. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன், இந்த கோனேரி ராஜபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நடராஜா சுவாமியோட கதையை பற்றி, நல்லூர் கிராமத்தில் இருக்கிற ஒரு நடராஜா சுவாமி கதை பற்றி, அவர் சுயம்புவாக உருவானார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அந்த கதை. இது என்னென்னா ஒரு பெரிய அதிசயம். நான் இது வரைக்கும் பார்க்கலை, நான் இதை பார்த்ததே இல்லை. எனக்கு போகிறதுக்கே எத்தனையோ தடவை கும்பகோணம் போனாலுமே இது போகிறதுக்கு நமக்கு வந்து சான்ஸே கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த கோவில் வழியாகவே
கோனேரி ராஜபுரம் போகும் வழி அப்படின்னு இருக்கும், அதை தாண்டி கூட நான் போயிட்டு வந்திருக்கேன், அதுக்கு போகினதே இல்லை. ஆனால் நானுமே ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன், எப்போ தான் போக முடியும், எப்போ தான் இந்த நடராஜாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். எதேச்சியாக கோனேரி ராஜபுரத்தில் தான் என்னுடைய இந்த வீடியோ எடிட்டருக்கோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்திரிக்கை அமிச்சான். ரியலி ஐ எம் வெரி ஷாக். அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்றானா இல்லை நடராஜா நீ என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி நான் நினச்சினேன். அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ரியலி அதாவது அவர் அந்த கிழவராக வர்றார் பார்த்தீங்களா, இப்போ வந்து அவருக்கு கழுத்தில் ஒரு மரு இருக்கான், அந்த மருவோடு இருக்கார் நடராஜர். அதே மாதிரி அந்த ராஜா வந்து காலில் குத்தினா பார்த்தீங்களா, அந்த உளியில் குத்தின அடையாளத்தோடு இருக்குது. யாராலும் அந்த பக்கம் போனேன், அந்த நடராஜா அப்பா ஆஜா அனுபாகுவா அவ்வளோ அழகாக இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்காருன்னு அவ்வளோ அழகாக இருக்கார். நமக்கு பிரத்யட்சமாக அவரை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தேன்னா மெனக்கட்டு தீபாரதனை காமிக்கிறது ஜஸ்ட்டு அவள் தீபாரதனை காமிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்கோ. இந்த மருவை அதே சமயம் அவர் காலில் அந்த உளியால் குத்தின இடத்த இதெல்லாம் காமிக்க சொல்லுங்கோ, காமிச்சு அதெல்லாம் தரிசனம் பண்ணுங்கோ. ரொம்ப விசேஷமான கோவில், ரொம்ப சின்ன கிராமத்தில் தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோவிலுமே. கண்டிப்பாக இப்போ எல்லோரும் பார்த்துட்டு வாங்க, அந்த பக்கம் போகிறவா எல்லோரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே. இதில் நெய்யெல்லாம் சேர்க்கலையா மாமி? இப்போ வேண்டாம், இறக்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு தாளித்து இது பண்ணினேன்னா போதும். அடுப்பை அணைச்சிக்கிறேன். இதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் மாற்றிடுங்க. பழைய நாள்னா இதெல்லாம் அப்படியே வெங்கல பானையிலே பண்ணுவா, ரொம்ப நாள் எடுக்கும். நமக்கெல்லாம் இப்போல்லாம் அவ்வளோ டைமும் இல்லை, அவ்வளோ பொறுமையும் இல்லை, அதுக்குண்டான அளவுக்கு ஸ்கில்லும் இல்லை. அதை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவளுக்கெல்லாம் எல்லாமே பழைய நாளில் அழகாக வெங்கல பானையிலே பண்ணிவிடுவா. நமக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லை நிச்சயமாக. அது வெந்துதா வேகலையா அப்படின்றது தெரியாத நமக்கு சிரமப்படுவோம். இதுக்குள்ளே வைக்கிறேன். தட்டு போட்டு மூடி ஒரு 3 விசில் மீடியம் ஹையில் வச்சு வாங்குங்க. நான் பண்ண ஒரு அழாக்கு இது வந்து எவ்வளோ பேருக்கு மாமி வரும்னு கேட்டேன்னா, நிச்சயமாக 4 பேர் ஈஸியாக 4 பேர் நன்னாவே சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன்னா 6 பேர் சாப்பிட்லாம். எங்காத்தில் ஆனால் நான் ஒரு அழாக்கு தான் பண்ணுவேனான்னு கேட்டேன்னா கிடையவே கிடையாது. 2 அழாக்கு 3 அழாக்கு பண்ணணும். ஏன்னா காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டும் களி தான், மத்தியானம் லஞ்சும் களி தான், ராத்திரி டின்னர் போது கொஞ்சம் களி எடுத்துப்பா. ஆனால் அந்த கூட்டு மட்டும் அடுத்த நாளைக்கு நிச்சயமாக எரிச்ச குழம்பாகிடும். எரிச்ச குழம்பு வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க, நம்மளோட வீடியோவில் இருக்குது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இனிஷியலி 2-3 இயர்ஸ் பேக்கே அந்த எரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இது வேணா ஒரு 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். ஸோ கூட்டு வந்து இப்போ ரெடி பண்ணலாம். அந்த 7 காய்த்தான் கூட்டுக்கு பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், கேரட் இது எத்தனையும் இருக்குது இதில். இதை தவிர இதில் சேனை, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இதை தவிர சேப்பங்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்து உரிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கெல்லாம் நான் குக்கரில் தான் போட போகிறேன், ஒரு விசில் வாங்க போகிறேன், ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஆகணுன்றதுக்கோசரம். ஸோ சேப்பங்கிழங்கு ஒரு விசிலில் உங்களுக்கு இதாகாது. ஸோ அதனால் முன்னாடியே பருப்போடு கூட சேப்பங்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். துவரம்பருப்பு 2 கரண்டி துவரம்பருப்புக்கு நான் ஒரு 2 கப்பு 3 கப் கிட்ட தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி மட்டும் போட்டு. ஸோ இப்போ இந்த குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டேன்னா, நடராஜரோட டான்ஸுக்கு பேர் தான் தாண்டவம், அம்பாளோட டான்ஸுக்கு பேர் லாஸ்யம். ஸோ தாண்டவம் மூர்த்தியான அவருடைய இது வந்து பஞ்சஸ்தலங்களில் இருக்குது. தாண்டவ மூர்த்தியாக ரத்ன சபையில் வட ஆரண்யர் அப்படின்ற கோவிலில் இருக்கார். ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக வந்துட்டு கனக்க சபையில் இருக்கார். அது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, நம்மளுடைய சிதம்பர நடராஜர் தான் கனக சபை. எங்கே சந்தியா தாண்டவம் அப்படின்றது ரஜத சபா அப்படின்றத குறிக்கிறது. அது எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா, மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரையில் இருக்கா பார்த்தீங்களா, அந்த நடராஜருக்கு பேர் ரஜத சபையோட தாண்டவம். முனி தாண்டவர் அப்படின்றதுல நெல்லையப்பர், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் இருக்கிற நடராஜர் வந்து முனி தாண்டவர்ன்றதில் இருந்துருக்கார். அண்ட் திரிபுர தாண்டவம், இதுதான் 5வது தாண்டவம். இது வந்து குற்றாலநாதர் கோவிலில் இருக்கிற
அந்த நடராஜ சுவாமிக்கு பேர் திரிபுர தாண்டவர். திரிபுர தாண்டவா, சித்திரசபா, குற்றாலநாதர் டெம்பிள். ஸோ 5 பஞ்ச சபையில் இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்கார் அவர். ரொம்ப விசேஷமான இது. நிறைய பேருக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தீங்கன்னா பழைய படம் பார்த்துருப்பேன் எல்லோரும். இந்த நந்தனார் சரித்திரம் எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த நந்தனார் சரித்திரத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்டபாணி தேசிகர் தான் நந்தனாராக நான் ஆக்ட் பண்ணியிருப்பார். பட் நம்மளுக்கு வந்து நந்தனாராக பார்க்குறவர் தண்டபாணி தேசிகராகவே ஆகிட்டார். நம்மளை யோசித்து பார்த்தோன்னா கூட தண்டபாணி தேசிகரை தான் நந்தனாராக யோசிப்போம். அதில் ரொம்ப ரொம்ப நல்ல படம், பழைய படமாக இருந்தாலும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கூட்டுக்கு வேணுங்கிறதுலாம் வறுத்துக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப பேசிகிட்டே போனால் நிறைய பேர் கோச்சு பேசிகிட்டே இருக்கேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தனியா போடுறேன். 1 2 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதில் போட்டு அரைக்கிறது தான் காரம். அதனால் ஒரு 15 மிளகா கிட்ட போட்டுக்கோங்க. இன்னும் நிறைய இருக்கும், பருப்பெல்லாமும் போடுறோம், தேங்காய் எல்லாமும் நிறைய வைக்க போகிறோம். அப்படிங்கிறதே காரம் இதில் இருக்கிறது மட்டும்தான். அப்படிங்கிறது நிறைய ஒரு 10-15 மிளகாவத்தல் போட்டு எழுனா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் போடலாம். ஒரு 1/2 மூடி கிட்ட தேங்காய் எடுத்துட்டுருவோம். ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி எடுத்துட்டுருவோம். லைட்டாக வறுத்தா போகிறோம், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நல்லா தண்ணி விட்டு நல்ல வழுமூணாக அரைச்சிடலாம். இந்த கூட்டில் அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு தான். நல்லா அதை அப்படியே செவக்க வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் வறுத்தேன்னா போகிறோம் லைட்டாக. நிறைய பேர் நிச்சயமாக கூட்டெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ புதுசாக பண்ணுற குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமேன்றதுக்கோசரம் தான் இத்தனை தகவல்கள், இத்தனை ஒரு இது எல்லாமே சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஒருவர் எனக்கு ரொம்ப பிரியமான தெய்வங்களில் எந்த சுவாமி உனக்கு பிடிக்காது, நீ வந்து சுவாமி பைத்தியங்கிறா, ரொம்ப கரெக்டு இல்லைன்னு நான் சொல்லலை. அதையும் தாண்டி நடராஜா வந்து ஒரு தனி கருணை அவருக்கு. நமக்கு வந்து எந்த நேரத்தில் எனக்கு என்ன பிரச்சனைகள், என்னுடைய இதில் என்ன ஏதான இது இருக்குது, இல்லை மனசில் ஒரு சின்ன கிளேசம் இருக்குது, இல்லை ஏதோ சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகிறது அப்படின்னா கூட அந்த இடத்துல எனக்கு நடராஜா பிரசாதம் எப்படியோ வரும். அது அவர் எப்படி தான் அந்த கருணையை பண்ணுவார்னு எனக்கே தெரியாது. ஸோ இது நல்லா வறுத்துட்டோம், அடுப்பு அணைச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் இந்த சூட்லேயே கொஞ்சம் இதாக இருக்கட்டும். கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் எடுத்து வைக்க மாட்டா, அதுக்கு தான். இதை நல்லா ஆறட்டும், தண்ணி விட்டு அரைச்சி முடியலாம். முதல்ல அடியில் கிழங்கெல்லாம் போட்டுருவேன். வாழைக்காய், சேனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குதுல, உருளைக்கிழங்கு உங்கள் சௌகரியம் வேணுங்கிறவா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது இத்தனை காயும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன காய் கிடைக்கிறதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு சில கறிகாய்கள் கிடைக்காம போகலாம். ஆனால் கணக்கு வந்து ஒரு 7 காய் இருக்கணும், இல்லை 9 காய் இருக்கணும். இதுதான் அதோட இதே வழியே. உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதில் அதே மாதிரி பூசணிக்காய், பரங்கிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், கேரட், இதெல்லாம் 1/4 கிலோ எடுத்ததுக்கே ஒரு குக்கர் ஃபுல்லாக எடுத்து வரணும். இதை வந்து அப்படியே தான் போட்டு இது பண்ண போகிறோம். இதில் மொச்சை, 4 கட்டி பெருங்காயம், அதையும் உள்ளே போடுங்க. கப்பால் 1 கப் தண்ணி விடணும். போதும், ரொம்பலாம் தண்ணி வேண்டாம். ஏன்னா பூசணிக்காய் பறைக்காலமே உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கும். காய்க்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். அப்புறம் இறக்கிடும் வேக விடுறதுக்கு திருப்பி இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே மஞ்சள் பொடி போட்டுருவோம். இது குவிக்காகிடும், ஈஸியாகிடும். ரொம்ப நாளை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விசில் போரும், இல்லைன்னா ஒரு விசிலுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாளை வச்சுட்டு அணைச்சிருவோம். 2வது விசில் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிழங்கெல்லாம் ரொம்ப மசிஞ்சு போயிடும், பூசணிக்காய் பறைக்காலாம் ரொம்பவே மசிஞ்சு போயிடும். ஸோ என்னை கேட்டேன்னா ஒரு விசில் போகிறோம். உங்களுக்கு டவுட் இருக்கும், இதை விட பெருசாக நறுக்கிருக்கேள் அப்படின்னு சொல்லி சொன்னால் 1.5 விசில் வச்சுக்கோங்க, போகிறோம், கரெக்டாக இருக்கும். இது நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதையும் நான் அதோட மசாலாலும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அசைக்க முடியாத நம்மளுடைய பக்தி ஒன்று தான் அவருக்கு தேவை.
ஸோ நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எல்லோரும் நினச்சிப்பேன். இல்லை நான் சமையலே பண்ணுறேன், இது இன்னும் விசில் வரல, ஒரு விசில் வரணும், அதுக்கோசரம் காத்துட்ருக்கேன். ஸோ இது வந்ததும் நம்ம கூட்டை பண்ணி முடிச்சிட்டோன்னா ஆச்சு. உபன்யாசம்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பெரியவாள்லாம் இருக்கா, எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லலாமேன்னு சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் ஒன்றும் ஞானம் கிடையாது, தெரிஞ்சது உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ களி பார்த்தோன்னா சூடாக ரெடி ஆகிடுது. தட்டு மாறிட்டு வேறு தட்டு போட்டு மூடினேனே கேட்பேன். அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது, குக்கரோடது மூட முடியல, அதனால இந்த தட்டு போட்டு மூடினேன், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நல்ல ஜோராக ரெடி ஆகிடுது. இது இனிஷியலி சுட சுட இருக்கிறதே இப்படி இருக்கும். நல்லா ஆறினா நல்லா உதிர்ந்து போயிடுவது, கவலையே படாதீங்க அதை பற்றி. ஸோ இதை இறக்கி வச்சுக்கலாம். நெய் வந்து அதே மாதிரி சுவாமி நெய்வேத்தியத்துக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எடுத்து பண்ணுவோம். சாப்பிட்ட நெய் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இது நான் எல்லா டைமும் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கிற ஒரு இதுதான். 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு மட்டும் போதும், எனக்கு வந்து திராட்சை பழம்லாம் வேணும்னு அவசியமே இல்லை. சேந்தன் கொடுத்த களி இனித்ததுன்னு அவர் சொல்லுறது. சேந்தனார் வந்து ஏற்கனவே அவர் பட்டினத்தார்கிட்ட இருந்து பட்டினத்தார் இதுவானதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய இதெல்லாருக்கும் சிவனடியாருக்கு கொடுத்து இவர் ஏழையாக போய் தான் சாப்பாடு போட முடியாமல் களி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சார். ஸோ அவர் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறதே களிங்கிறது வெறும் அரிசியும் ஒரு வெல்லத்தையும் சேர்த்து பண்ணினது தான். நம்மளுடைய ஒரு இனோவேஷன் இதில் ஃபர்தராக தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம வந்திருக்க வழிய ஆக்சுவல் இது பிரகாரம் அது இருக்காது. சேந்தன் கொடுத்த களி இனித்ததுன்னு அவர் சொன்னார்னா நார்மல் களி தான் அவர் சாப்பிட்ருக்கார். அதனால் முந்திரி பருப்பெல்லாம் உங்களுக்கு சௌகரிய பிரகாரம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதேமாதிரி இதுக்கு சக்கரை பொங்கலுக்கு விடுற அளவுக்கெல்லாம் நெய் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விட்டேன்னா போடுவோம். எத்தனையோ அடியார்கள் அவள் எல்லாரும் சுவாமிக்கு எப்படி நம்ம வர்ஷிப் பண்ணணும், அவளுடைய அனுகிரகத்துக்கு எப்படி பாத்திரமானன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கு. இல்லை என்ன ஜோரான களி நடராஜா பிரசாதமாக ரெடி ஆகிடுது. ப்ரெஷர் நல்லா இறங்கிடுது. பார்த்தீங்கன்னா ஒரு விசிலுக்கே எப்படி ஆகிட்டு பாருங்க. இது திருப்பி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எவ்வளோ போட்டோ அது எவ்வளோ உண்டாகிடுது பாருங்க. இதில் ஒரு விசிலுக்கே இதெல்லாம் எப்படி ஆகிட்டு பாருங்க. ஒரே ஒரு விசில் தான் விட்டுருந்தேன், அதுக்கே அப்படி ஆகிடுச்சு. அதனால தான் தனியாக வேக விடுவேன் நான்லாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த நாளில் ஆஃபீஸ் போகிறவாளுக்கெல்லாம் அவ்வளோ டைம் இருக்காது, எங்களுக்கு எது இல்லைன்றவா நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டு இந்த மாதிரி வேக விட்டுருவாங்க. அரைச்ச அந்த விழுதை இதில் ஆட் பண்ணுவேன். ப்ளஸ் நல்ல புளி ஜலம் கெட்டியாக நல்ல இவ்வளோ பெருசு புளி, நல்ல பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி கெட்டியாக 1 கப்பு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுவேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். புளிச்செல்லாம் அரைச்சி விட்டது எல்லாமே சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஒரு 5 நிமிஷமே கொதிக்க விடுங்களேன். கருவேப்பிலை போடலாம், எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். முன்னாடி 1 டீஸ்பூன் தான் போட்டோம், இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதேமாதிரி ஒரு சின்ன கட்டு வெல்லம், இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. இன்னும் பருப்பு ஆட் பண்ணல. இதில் ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணலாம். வேறு அது குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன், ஏன்னா குக்கர் ஃபுல்லாக இருந்தது, கொதிக்கிறதுக்கு இடமில்லை, மாலெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிது. ஸோ வேறு பாத்திரத்தில் அது மாதிரி மாற்றிக்கோங்க. டைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல்லாக இருந்தது நம்ம மேலே எல்லாமே தெரிக்கும் அப்படியே. ஸோ இது நல்லா பார்த்து நான் சேப்பங்கிழங்கு போட்டதும் அதே மாதிரி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பாருங்க, சேப்பங்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் வேக வச்சு துவரப்பருப்பு ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணிட்டேன். வேக வைக்கிறதே 2 கரண்டி பருப்பு வச்சேன், வெந்த பருப்பு ஒரு 3-3.5 கரண்டி கிட்ட போட்டிருக்கேன். இதெல்லாமே சேர்ந்து கொதிச்சுட்டு நல்லா ஒரு இதை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து ராத்திரியோ இல்லை நெக்ஸ்ட் டேயோ எரிச்ச குழம்பா பண்ணணும் அப்படிங்கிறச்சு அதுக்கு நல்லா நல்லெண்ணெய் விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு. ஸோ இன்றைக்கி பண்ணியிருந்த ஏதாவது காயெல்லாம் மிச்சம் இருந்தது, இல்லை சாம்பார் எதாவது பண்ணிடுது, இதை தவிர சாம்பார்லாம் வேண்டாம், இதே போதும், இதுவே நிறையா இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா மீடியமில் சின்னதாக வச்சு
1/2 மணிக்கிட்ட கலரி விட்டு கொதிக்க விடுங்களேன். அந்த எரிச்ச குழம்புக்கு இருக்கிற டேஸ்ட் இருக்கு. நம்ம வந்து சாப்பிட்டே தான் அழிவோங்கிறதுக்கு இதெல்லாம் தான் அடையாளம். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் வந்து வெறும் இது மட்டும் இல்லை, எங்கள் காட்டில் என் குழந்தைகளுக்கு வாழ்க்கைலாம் வந்து வெங்காயம் தக்காளி அதில் நறுக்கி போட்டு அந்த எரிச்ச குழம்பு பண்ணினாரா சாதமாகவும் சாப்பிடுவா, சப்பாத்திக்கும் தொட்டுக்கு சாப்பிடுவா. அது 2 நாளானாலும் விட மாட்டான். எல்லாரும் அப்படி பிரியமாக சாப்பிடுவா. ஸோ இது கூட்டு நல்லா ரெடி ஆகிடுது. ஸோ தாளித்து கொட்டினோன்னா முடிஞ்சு போச்சு. எண்ணெயில் நல்லெண்ணெயில் கடுகு மட்டும் தாளித்து கொட்டுங்க போதும். ஸோ ஒரு விசில் தான் வாங்கினேன், அதுக்கே இப்படி ஆகிடுது. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுப்பு சின்னதாக்கிட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு 1/4 கிலோ போட்டாலே இவ்வளோ வரும். 1/4 கிலோ வாங்கிட்டோம். அதில் வந்து ஒரு பாதி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. உங்கள் காலத்தில் 2 பேர் தான் இருக்கேள், 3 பேர் தான் இருக்கேள்னா எனக்கு வந்து இது செலவாயிடும். என் கேட்டேன்னா எங்கள் காலத்தில் ஒரு 5-6 பேர் இருக்கும். ப்ளஸ் ராத்திரி நிச்சயமாக இதை எரிச்ச குழம்பா ஆக்குவேன். அப்படிங்கிறது இது எப்படி இருந்தாலும் எனக்கு செலவாயிடும். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் 1/4 கிலோ வேண்டாம் அப்படின்னா 1/4 கிலோ கறிகாய் வாங்கணும். அதில் எல்லாம் பாதி எடுத்து வச்சுட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 4 அவரைக்காய், 1 கேரட்டு, ஒரு பூசணிக்காய் 1/4 கிலோலையும் பாதி, பரங்கிக்காய் 1/4 கிலோலையும் பாதி, அந்த மாதிரி போட்டுன்னு பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். சேப்பங்கிழங்கு அதே மாதிரி 2 சக்கரவள்ளி கிழங்கு 1 குண்டாக இருந்தால் 1 போடும், நிச்சயமாகவே போடும். வாழைக்காயில் ஒரு 1/4 பாகம்கிட்ட போடலாம். அந்த மாதிரி உங்களோட சௌகரிய பிரகாரம் பார்த்து போட்டுக்கணும். கடுகு வெடிக்கிறது, மிளகாத்தூள் 2 போடுறேன். ஸோ ஜோரான இந்த களியும் கூட்டும் ஆருத்ராக்கு திருவாதிரைக்கு 27ஆம் தேதி வருது இந்த வருஷம் 2023. சொன்ன மாதிரி இந்த வருஷம் ரொம்ப விசேஷம். அடுத்த வருஷம் ஃபுல்லாக நம்ம திருவாதிரை களி பண்ணி உங்களை நான் கழுத்தையே இருக்க போகிறதில்ல. ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு கிடையாது. 2024 ஃபுல்லாக திருவாதிரையே வரல. 2025 கண்டிப்பாக திருப்பி வரும். ஸோ தாளக குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து எள்ளு, கருப்பெள்ளு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சரிசி 2 டீஸ்பூன். இது 2ஐயும் ஃபஸ்ட்டு வறுத்துனுடலாம். கருப்பெள்ளு கிடைக்காது அப்படிங்கிறவா வேணால் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. பட் அது கருப்பெள்ளு தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கு இது நல்ல அரிசி நல்லா செவந்து வாசனை வரணும், எள்ளும் நல்லா செவந்து வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்துடணும். இது எழுத்தான் கூட்டில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு, மிளகாவத்தல், வெந்தயம் அண்ட் கொஞ்சம் மிளகு எல்லாம் வச்சு தேங்காயும் வச்சு நம்ம வறுத்து அரைச்சி அதில் விடுவோம். இது வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் அட் த சேம் டைம் அதுக்கு துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு ஒரு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 3-4 கரண்டி வேக வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணுவோம். இதுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அரிசி ஒரு மாதிரி பொரிஞ்சா மாதிரி இருக்குது. பற்றில கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துருக்கும். இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டோம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஜஸ்ட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கேன். மிளகாவத்தல் எவ்வளோ காரம் வேணுமோ அது பார்த்து போட்டுக்கோங்க. 10 மிளகாவத்தல் போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ இதோட கொஞ்சம் தேங்காய் நல்லா செவக்க வறுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைக்கலாம். கடைசியாக தாளித்து கொட்டுறதையும் கொஞ்சம் தேங்காய் நல்லா மேலே செவக்க வறுத்து அதில் ஆட் பண்ணணும். இதில் துவரம்பருப்பு வேணுங்கிறவா துவரம்பருப்பு வேணாலும் 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் வறுத்து இது பண்ணிக்கலாம். பட் இது 2மே போரும். நல்லா செவக்க வறுத்துட்டோம். இது இதோடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு என்னென்னா
ஒரு அரை மூடி கிட்ட தேங்காய் வேணும். மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி வந்து அரைச்சி விட்றதுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன். அது மேலே வறுத்து போடுறதுக்கு. இதை நல்லா செவக்க வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா செவக்க வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல நிறம் மாறணும், இது ப்ரௌனாக. அப்போ தான் அந்த குழம்பு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை எவ்வளோ சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எப்பயுமே ஆற்றுல இருக்கிற கருவேப்பிலை உருவி போட்டோன்னா அது இப்படி தான் இருக்கும். கடையில் வாங்குகிற கருவேப்பிலெல்லாம் தான் பெருசு பெருசாக இருக்கும் அப்படின்றது. தெரியுதுதான் உங்களுக்கு நிறம் மாறி இருக்கிறது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக நிறம் மாறிடணும். இன்னும் கொஞ்சம் கூட வறுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்றேன். இதில் இருக்கிற சூட்லேயே வறுத்து பார்த்தீங்கன்னா தெரியுறதா நல்லா ப்ரௌனாக எடுத்து பாருங்க. இதையும் இதோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காயெல்லாம் முதல்ல வேக போடலாம். இது ஆறட்டோன்னா அதுக்கப்புறம் அதை அரைக்கலாம். கிழங்கெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டுருக்கேன். சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு இதில் இருக்குது. கேரட், அவரைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய். முதல்ல தண்ணி விட்டுடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். நான் எடுத்துருக்கிறது எல்லாமே 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காய், 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காய், ஒரு 5-6 அவரைக்காய், 2 கேரட்டு, அப்படி தான் எல்லாமே 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கு, எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காயெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இது நல்லா மூடி வேக விடலாம். இது கொஞ்சம் ஆறுன விட்டு இதை தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இது வந்து இதில் வந்து நீங்கள் இன்னும் மொச்சை ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணலாம். எனக்கு கிடைக்கல, நான் அதனால் போடலை. மொச்சை ஆட் பண்ணுறேன்னா பண்ணலாம், பட்டாணி ஆட் பண்ணுறேன்னா பண்ணலாம். சில பேர் கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்பேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு பிடிச்ச வாளுக்கு நீங்கள் கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் கறிகாய் அது பிடிக்குமோ அது மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேனை எங்களுக்கு ஒத்துக்காது, நிறைய பேருக்கு சேனை அலர்ஜி, ஸோ எங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறவா சேனையை வேணாலும் எடுத்துருங்க. அதனால் எதுவுமே இது இருந்தால் தான் பண்ண முடியுன்றதில்ல, உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ தான் கொதி வருது. பெருங்காயம், நான் கொஞ்சம் வெல்லம் போடுவேன், ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். இது கொஞ்சம் நாழி வேகட்டும். வறுத்ததெல்லாம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதையும் ஆட் பண்ணி புளியும் ஆட் பண்ணி கொஞ்சம் நாள் கொதிக்க விடணும். வெந்தப்புறம் பார்க்கலாம். ஒரு அரை பாகம் வேகட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த காயெல்லாம் ஒரு 3/4 பாகம் வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். 2 கப் தண்ணி விட்டு அதை இதில் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்ச இந்த விழுதியும் இதில் கலந்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா சேர்ந்து இன்னும் ஒரு 5 to 10 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி போட்டுடுறேன். இன்னும் நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. காயெல்லாம் நல்லா வதங்கிடுத்து, வெந்தாச்சு. வதங்கிடுத்துன்றதோட வெந்தாச்சுன்னு சொல்லணும். இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். இப்போ இதுலேயே தேங்காய் போடலாம். 1 2 3 அரை மூடி தேங்காய் தேவை இதுக்கு. கருவேப்பிலையும் போடுறேன். நல்லா செவக்க வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணணும். அரைக்கிறச்சையும் அது நல்லா செவக்க வறுக்கணும். மேலே வறுத்து போடுறதும் நல்லா செவக்க வறுத்து போடணும்.
இது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கோவில்லையும் ஆருத்ரா ரொம்ப ரொம்ப விசேஷமாக எல்லா சிவன் கோவில்லையும் பண்ணுவாள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு செவப்பாக வறுத்துடணும். இதை இந்த கூட்டில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த தாளக குழம்பு களி நம்ம வருஷம் பண்ணியிருக்கிறது தான். ஸோ களி உங்கள் சௌகரியம் போல் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. வெல்லம்லாம் தாளக குழம்பு இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். இடது பதம் தூக்கி ஆடும், இடது பதம் தூக்கி ஆடும், நடராஜனடி பணிவையே நெஞ்சே, 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 இடது பதம் தூக்கி ஆடும். படகரவாட புலியதளாட, படகர வாட புலியதளாட, படகர வாட புலியதளாட, பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புலி பதஞ்சரிகிர் கண்குளிர, பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புலி பதஞ்சரிகிர் கண்குளிர, தில்லையிலே இடது பதம் தூக்கி ஆடும், நடராஜனடி பணிவையே நெஞ்சே, இடது பதம் தூக்கி ஆடும். திருவடி சிலம்புகள் கலீர் கலீரென, திருமுடி இளமதியொளி பளீர் பளீரென, திருவடி சிலம்புகள் கலீர் கலீரென, திருமுடி இளமதியொளி பளீர் பளீரென, திமிகிட தரிங்கிடதோ என திருமால் மத்தள மதிர, திமிகிட தரிங்கிடதோ என திருமால் மத்தள மதிர, சிவகாமி மணாள திருச்சிற்றம்பலம் தனி புன்னகையோடிடது பதம் தூக்கி ஆடும், நடராஜனடி பணிவையே நெஞ்சே, இடது பதம் தூக்கி ஆடும். ஐயே மித்த கடினம் உம கடிமையை தாண்ட கோடியெல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ, ஏழை சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ, ஐயே மெத்த கடினம் உம கடிமையே
மெத்த கடினம். எல்லாருக்கோசமும் என்னுடைய பிரார்த்தனையும் அந்த நடராஜ சுவாமிகிட்ட எப்பயும் உண்டு. நன்றி, வணக்கம்.